நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் உரிய வித்யாபுத்திரன் வி.ஆர். ராஜா குளத்தொழுத்து பேசுகிறேன். இது என்னுடைய 453வது வீடியோ. ஸ்ரீமாத்திரை நமக. இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, லலிதா பரமேஸ்வரனுடைய அங்க தேவதை பிரத்யங்க தேவதைலாம் பார்த்துட்டே இருக்கோம். நம்ம இப்போ வந்து அம்பாளை பற்றி பார்த்தாச்சு, நிறைய நேரம் பார்த்துருக்கோம். இன்னும் பார்த்துன்னு தான் இருக்க போகிறோம். பாலாயை பார்த்தாச்சு, அப்புறமா வந்து வாராகி பார்த்தாச்சு, மாதங்கி பார்த்தாச்சு, தென் வந்து அஸ்வாரூடா சம்பத்கரி பார்த்தாச்சு. ஸோ இந்த மாதிரி வேரியஸ் இது பார்க்கும்போது பண்டாசுர வதத்தில் அம்பாளுடைய கூட யாரெல்லாம் போரிட்டா, பாலையே வந்திருக்கா. பண்டாசுரனுடைய பசங்களெல்லாம் அவள் தான் அழிச்சா, பால அம்பிகை தான் அழிச்சதுன்னு சொல்லப்படுது. இது பிரம்மாண்ட புராணத்தில் நம்ம சொல்லியிருக்கு. அந்த மாதிரி சொல்லும்போது ஒரு அம்பாள் வரா. அதில் நகுலேஸ்வரின்னு பேர். நகுலன்னா பஞ்சபாண்டவாள் நகுலவத்திற்கார ரொம்ப கிட்டியார் பையன். ஆனால் வந்து இந்த நகுலின்றது ஒரு அம்பாள் பேர். நகுலேஸ்வரி, நகுலேஸ்வரி சரஸ்வதின்னு சொல்லுவா, நகுலேஸ்வரி வித்யான்னு சொல்கிறா, நகுலேஸ்வரி ஷியாமளான்றா. இந்த ராஜமாதிங்கனுடைய பிரத்யங்க தேவதையாக சொல்லப்படுறா. இவரோட ரூபம் சொல்லும்போது விஷ்ணுவோட ஸ்வரூபம் இருக்கு. இவளை சொல்லும்போது ஏன்னா இவ வந்து பாம்புக்கு பகையானவள். ஏன்னா பண்டாசுர வதத்தில் பண்டாசுரன் போரிடும் போது அவனோட 5 பேர் வர்றான். அவனுடைய படைத்தளபதிகள் பேர் பாருங்க. இப்போ தான் முதல்ல இப்போ ரூபத்தை பார்த்துடுறோம். ரொம்ப அழகான பிக்சர் இது. கருட வாகனத்தில் சங்கு சக்கரத்தோடு உட்காந்துருக்கா. கீழே வந்து பாம்பு பிடிச்சிருக்கு கருடன். நகுலேஸ்வரி. இப்போ எப்படின்னா நம்ம ஹியூமன் பாடியில் இந்த உள்நாக்கு இருக்கு இல்லையா, அதாவது சில குழந்தைகள் பேச்சு வர மாட்டேன்றது. சரி, அது இந்த தனியாக அதில் ஒரு நரம்பு ஓடுறது. இந்த நகுலேஸ்வரி வித்யா யார் இது உபாசனை பண்ணுறாங்களோ குழந்தைகள் பேச ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம சில கோவிலெலாம் எந்தெந்த எந்திரம் வச்சுருக்கா நமக்கு தெரியாது. பேசிக்காக பார்த்தா அம்பாளம்பா சொல்லிடுறோம், சிவன் கோவில் அம்பாள்லாம். சிற்சில கோவிலில் உதாரணமாக திருவானைக்காவில் அகிலாண்டேஸ்வரி வாராகி ஸ்வரூபர்கள், வாராக முகம் இல்லை அவளுக்கு. ஆனால் வாராகி எந்திர பிரதிஷ்டை ஆகிருக்கணும். அங்கே நான் ரொம்ப கோபமாக இருந்தாலும் ஒரு காலத்தில் ஆதிசங்கர் வரும்போது 2500 வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப கோபமாக வந்து எத்தா மாதிரி வர தூக்கி போட வச்சுருவோம். அந்த மாதிரி இந்த பார்த்து ஆதிசங்கரை வந்து அவளுக்கு ஸ்ரீசக்கரத்தை அடங்க அவர் தான் போடுறாரு. மேலே சிவசக்கரம், கீழே ஸ்ரீசக்கரம், இந்த மாதிரி ரெண்டு தாழ்வுலையும் போட்டு தாடகத்தில் அவருடைய சக்தியை இறக்கி அம்பாள் கோவில் திறக்கும்போது அந்த கண் பார்வை அப்படியே பார்க்க முடியாது. ஏன்னா வந்து அந்த அளவு பூஜை பண்ணியிருக்கா ஆதி காலத்தில். உங்களுக்கு தெரிஞ்சுங்க, நட்டக்கல்லும் பேசுமாம் நாதன் உள்ளிருக்கையில் அப்படின்னு ஒரு பழமொழி ஒன்று உண்டு நம்ம அதில். அது வந்து எதை வேற கும்பிடலாம். ஆனால் வந்து மனசில் நம்ம வந்து அதை வந்து அந்த தேவதையை உள்வாங்கி அவளை தியானித்து அவளை பண்ணும்போது அங்கே பிரதிபலிக்கிறது சக்தி நல்லா இதுதான் கான்செப்ட். அது எப்படி இருக்குது, 80 அடி உயரம் இருக்குது, 100 அதெல்லாம் தேவையே இல்லை. இத்தனை 1 அடி உயரம். கர்நாடகா கோவிலே பாருங்கள், இது ஒன்று தான் இருக்கும், 1 அடி தான் இருக்கும் அம்பாளை. அது மேக்ஸிமம் 1 அடி. இதில் தான் அந்த ஹொரநாடு அன்னபூர்ணேஸ்வரி தான் பெருசாக இருக்குது. அகசிய பிரதிஷ்டான்னு மிச்சம் இடத்தெல்லாம் இது தர்மசாலாலாம் போனால அந்த கன்னியாகுமரின்ற அம்பாளை இவ்வளோதான் இருக்குது. ஒரு மேக்ஸிமம் 1.25 அடி 1.5 அடிக்குள்ளே தான் இருக்குது. ஸோ கர்நாடகாவில் பெருசு விக்கிரகங்கள்லாம் பார்க்க முடியாது. கோவிலுடைய போய் பார்த்தா சிவலிங்கமும் சின்னதாக இருக்குது, அம்பாளும் சின்னதாக இருக்கும். வெரி ரேர் டெம்பிளில் தான் வந்து பெருசாக இருக்குது. ஓவரால் அடுத்து பார்த்தா 190% இப்படி தான் சின்னதாக இருக்கும். ஸோ மூர்த்தி சிரித்தாலும் கீர்த்தி பெருசு. ஸோ கம்மிங் டு திஸ் ஃபேக்டர், இங்கே லலிதா பரமேஸ்வருடைய நல்ல இந்த உருவம் பண்ணணும்னு வேண்டிக்கிறேன் நான். பின்னாடி பார்க்க போகிறோம். நம்ம இந்த ஒரு நாளில் சொல்லக்கூடிய சப்ஜெக்ட் கிடையாது. இது பெரிய கடல், இது சமுத்திரம். எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் ஆசைப்படாதுங்க. இதை பெரிய ரெக்வஸ்ட் பண்ணுறேன். மாமா இந்த மந்திரங்க அனுப்புங்க, அந்த மந்திரத்தை அமைச்சு என்ன செய்ய வேண்டிங்க அனுப்பிச்சு நான் கேட்குறவளுக்கு அனுப்புகிறேன். பட் ஸ்டில் தோஸ் ஹூ ஆர் இன் மை லைன் ஃபார் தம் ஒன்லி ஐ கேன் டீச். குரு பரம்பரான்னு வரும்போது யார் வராளோ, இதில் சிஷ்யாவில் வராளோ அவளுக்கு தான் நான் டீச் பண்ண முடியும். நம்ம சும்மா வந்து கற்றுக்கிறேன், நான் ஆல்ரெடி எனக்கு ஒரு இது இருக்கா அப்படிலாம் சொல்லாது. நான் வந்து ஐ டோன்ட் வாண்ட் என்டர்டெயின் தம், பட் ஐ கேன் எஜுகேட் தம். அது பண்ண முடியறனால ஹூர் மேபி டோன்ட் ட்ரை டு சேஞ்ச் த குருஸ். ஆல்ரெடி குரு பரம்பரா ஒன்று அதிலே ஸ்டிக்கான் பண்ணுங்க. சந்தேகம் தான் கேளுங்க. இட் இஸ் மை டியூட்டி டு கிளாரிஃபை யுவர் டவுட். அது நான் படித்தராத. பட் குரு பரம்பராவில் மாற்றது மகாபாவம் சொல்லியிருக்கு. அதெல்லாம் பண்ணக்கூடாது.
சில பேர் சம்பாதிக்கிறது வழி சொல்லி இங்கே வந்துருங்க அங்கே வந்துருங்கன்ற அப்படி ஒரு குருநாதர் அப்படி இருந்தால் சொன்னாது அது யோகியத்தனது பண்ணவே கூடாது. அதெல்லாம் ஒரு பரம்பராவில் இருக்காரு அப்படியே இருக்கணும். பட் வி கேன் டீச். எங்கள் குருமாதாவே சம்பகாம்பா உசுரோடு இருக்கும்போது அவள் வந்து நிறைய பேர்கிட்ட கற்றுட்டுருக்கா. அதுக்காக வந்து இந்த ஸ்ரீவித்யா பரம்பரையில் வரும்போது இப்போ கடைசியில் ஒருத்தர் அவள் வந்து பாலானந்தநாதர் முக்தி மோட்சத்துக்கு போயிட்டார். இந்தம்மா வந்து ஷி வாண்ட்ஸ் ஃபினிஷ் டோட்டல் பூஜா இருந்து அதில் வந்து பராஷோடசின்னு ஒரு பூஜை இருந்தது. அது அந்த அம்மாவுக்கு இது தெரியாது. அப்போ வென் ஷி வாஸ் அப்ரோச்சிங் அப்படியே கற்றுன்னு முடிச்சுடணும் பார்க்கும்போது ஒவ்வொருத்தரும் இருக்கிறதெல்லாம் விட்டுட்டு இதில் வாங்குவோன்றா. அது எப்படி வர முடியாது? அப்புறம் மோகன் குருஜிட்டு போய் சொன்னோடனே மோகன் குருஜி கேம் அட்ரஸ் டு மீ. அரும்பாக்கத்தோட மாமா அந்த அவர் 85 வயசு, நடக்கவே முடியல அவரால். அந்த மாமா வந்து அந்த பராசரடிச்சு மந்திரம் நலகாலம் ஒரு இங்கிலீஷ் புக்கு இந்த ஷாலிகிராம ராமச்சந்திர ராவ் அவர் எழுதின புத்தகத்தில் அது இருந்தது. அம்பாள் எனக்கு காமிச்சே விட்டாது. 2 காப்பி இருந்து என்கிட்ட. ஒரு காப்பி அதையும் வச்சு அது சம்ஸ்கிருதம் இருந்து இங்கிலீஷில் இருந்தது. ஸோ அந்த பேஜுக்கு மார்க்கிங் வச்சுட்டு அவச்சன மந்திரத்தை வச்சேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷம்டா, நீ தானே என் ஆசையை பூர்த்தி பண்ணேன். நான் மனசார நமஸ்காரம் பண்ணிட்டு அவளுக்கு. ஏன்னா ஷி வாண்ட்ஸ் ஃபினிஷ். அவளுக்கு தெரிஞ்சது தன்னுடைய ஷீ இஸ் நேரிங் 2 சொல்லி தெரிஞ்சு முன்னாடி சொல்லிட்டான்ட்ட 2 மாதம் தானே இருப்பேன், இதான் வேணால் கற்று வைப்பியான்றா. எந்தெந்த குறி சொல்லுவா அது மாதிரி. நான் என்னோட ஜீவதி காலம் இன்னும் 2 மாதம்தான். இந்த 2 மாதம் தான் பூமியில் இருப்பேன் நான். எனக்கு என்ன நடக்கும் தெரியாது எனக்கு. அதனால் இதான் கேட்டுக்கணும்னா இப்பயே கேட்டுக்கணும். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குது. ஏன்னா இப்போ கலிகாலத்தில் இஷ்டம் போல் மாத்திரா ஓத்துறோம். அதனால் மந்திரங்களை தெரிஞ்சுக்க தப்பு இல்லை இருக்கே. பட் ஜபத்தை எடுத்தால் என்னோடய கான்செப்ட் ஆயுஷ் பரியந்தம் நிறைய ஆட் பண்ணிக்காதுங்க, கஷ்டம் அப்புறமா. இப்போ எனக்கே 25 ஜபம் இருக்குது. அது சொல்லி முடிக்கிறதுக்குள்ள எனக்கு தாவது இந்த டு பி ஃப்ராங்க் இப்போ இத்தியாசனம் எடுத்துட்டோமா அந்த காலத்தை நான் அடிச்சு பண்ணணும். லிமிட்டேஷன் தசமகாவதியாக 10 பேடுறது. தசமகாவதியாக 10. இப்போ வந்து கணபதி, பாலை, சண்டி, புவனேஸ்வரி தசமகாவதியா வந்துடும். இது 3 10 3 13. நாராயண அஷ்டாட்சரி, சிவ பஞ்சாட்சரி, சக்தி பஞ்சாட்சரி. 13 3 16. அப்புறமா வந்து இது அஸ்வாரூடா சம்பத்கரி 16 2 18. அப்புறம் வாராகி மாதங்கி 18 2 20. இன்னும் 2 3 சுப்பிரமணிய மந்திரம், நாராயண அஷ்டாட்சரி, இதெல்லாம் பார்த்தா 25 வந்து நிற்கிறது. ஸோ எனக்கு சில நேரத்தில் அப்படியே சொக்கி போயிடுவான். குழந்தைண்டேக்க ஹாலில் எப்படின்னா தூங்கிட்டு கேட்பான்றா என் டாக்டர். காத்தால் 5 மணிக்கு எழுந்தாலும் முடியல என்னால். அதனால் தயவு செய்து ரொம்ப சேர்த்துக்காதுங்க, ஒரு லிமிட்டேஷனோட வச்சுக்கோங்க. பட் வி கேன் லேர்னிங் இஸ் டிஃப்ரெண்ட்டு, டெவலப்பிங் த நாலேஜ் இஸ் டிஃப்ரெண்ட்டு. மூலமந்திரா ரெஜிஸ்ட்ரேஷன்றது தனி. அதையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். இப்போ நக்குலி, இந்த நக்குலின்னு சொல்கிற சப்ஜெக்ட் வந்து பண்டாசுர வதத்தில் வரா. எப்போ வரான்னு அம்பாள் வந்து திங்க் பண்ணுறா. பண்டாசுரன் என்ன செய்கிறான்னா 5 பேர் தளபதிகள் அவனுக்கு. அந்த 5 பேர் தளபதிகளை பேர் சொல்கிறேன் பாருங்க. நேம்லி கரங்கா, காக்கவசீதா, வஜ்ரலோமா, வஜ்ரமுகா அண்ட் வஜ்ரதந்தா. இவ 5 பேர் தளபதிகள். All these generals used their occult powers and introduced Sarpani Astra and used against disciples of Sri Lalita, goddess such as Yakshini, Yogini, Vajra, Nitya, Bala, Bhairavi. By help of this Sarpani Astra, generals produced thousands of snakes. நிறைய பாம்புகளை ஏவி விட்டு இது பண்ணுறா. அப்போ அம்பாள் நினைக்கிறா நக்குலேஸ்வரி வந்துடுறா. நக்குலேஸ்வரி தான் வந்து அவள் வந்து மங்கோஸ் இந்த கீரிப்பிள்ளையோட தோட்டி இருக்கிறா. எல்லா கீரிப்பிள்ளையும் போய் இந்த பாம்பை பிடிச்சிடுறது, பாம்பை பிடிச்சி கவின்னு போயிடுறது. ஸோ அப்படி தான் இந்த சர்பன் பவரை அழிச்சா அம்பாள். பண்டாசுர வதத்தில் இது ஒரு சீன் வருது. அந்த சர்ப்பணி எழுதி விடும்போது அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு கீரிப்பிள்ளை தான், வேறு ஒன்றும் செய்ய முடியாது. சில சினிமாலாம் பார்க்குறோம், ஆயிரக்கணக்கான பாம்புகள் ஓடி வருது. அப்போ அந்த காலத்துலேயே
கீரி தான் இப்போ சிம்சன் கம்பெனியோட பார்க்கலாம். இப்போ செம்பிய எஸ்டேட்டில் ஒரு அது 250 ஏக்கர் கிட்டத்தட்ட. அதில் நிறைய பாம்புகள் இருக்கும். ஆனால் கீரி பிள்ளையே அங்கே வளர்க்கல. நிறைய பெரிய பெரிய கீரி பிள்ளைகளாக இருக்கும். அது பார்த்துக்கும் அதனோட வேலையை. எல்லா இடத்துலையும் சாக்கடைகள் எல்லாத்தையும் கீரிப்பிள்ளை பாம்பு கவினே ஓடு பார்க்கலாம் நீங்கள். ஸோ அதாவது பெரியவாள்லாம் ரொம்ப அழகாக பிளான் பண்ணி பண்ணியிருக்கா ஒன்றுத்தையும். ஸோ இந்த பாம்பு அடக்கிற சக்தி கீரிப்பள்ளிக்கு மட்டும்தான் உண்டு. அது பார்த்தாலும் ஓடி போயிடும் பாம்பு. ஸோ அந்த நகுலேஸ்வரி என்ன பண்ணுறாரா, கீரிப்படைகளை உருவாக்கி அந்த பாம்புலாம் அழிக்கிறான்னு வருது பண்டாசுர ரதத்தில். ஸோ இது வந்து லலிதோத்யானத்தில் ஸ்ரீ ஹயக்ரீவ சம்பாத, இது பிரம்மாண்ட புராணே உத்தரகண்டே ஸ்ரீ லலிதோத்யானே ஸ்ரீ ஹயக்ரீவ அகஸ்ய சம்பாதே ஸ்ரீ லலிதா ரகசிய சகஸ்திரநாம ஸ்தோத்திரம் கதனம் சொல்கிறோம் இல்லையா, அது சம்பூர்ணம் முடிகிறது. ஸோ லலிதோத்யானத்தில் இது வருது, நல்லா படிச்சுக்கிறோம். தேவதா பேரெல்லாம் தெரியும் நமக்கு. நகுலி வித்யாம்பா சொல்லுவா, நகுலி சரஸ்வதின்ற, நகுலி ஷியாமலான்னு சொல்கிற வேறு பேர்கள் இருக்கு இவளுக்கு. ஸோ இவருடைய மந்திரம் பார்க்க பாருங்க, மூல மந்திரம். இவருடைய யந்திரம் பார்த்துருங்க. அதுக்கு முன்னாடி அவருடைய யந்திரம் ஷட்கோண யந்திரம் தான். நடுவில் முக்கோணம் ஒரு டாட்டு, வெளியில் வந்து அஷ்டதள பத்மம் இருக்குது. இதுதான் நகுலி வித்யாம்பாவுடைய இது சக்கரம். இப்போ யந்திரம் பார்த்தாச்சு, தேவத்தை பார்த்தாச்சு, மந்திரம் பார்க்கணும். இப்போ இவரோட ரூபம் சொல்லும்போது விஷ்ணு சக்தியாக இருக்கிறதுனால வந்து கருடன் மேலே பவனி வரான்ருக்கு. பட் நாங்கள் எடுத்த படம் வந்து வேற காமிக்கிறேன். ஆனந்த் ஹரிகரன் எடுத்த படம் இந்த படம். இது ரொம்ப நேருக்கு நேர பார்க்குற மாதிரி படம். இதில் மந்திரம் என்ன சொல்லுது பார்க்கலாம். ரிஷிஞாதி நியாசம் ககோல ரிஷி காயத்ரி சந்தக ஸ்ரீ நகுலி வாக்கீஸ்வரி தேவதா ஐம் பீஜம் சௌசக்திகி க்ளீம் கீலகம். இது முன்னாடி சொல்லிக்க பீஜம்னா என்ன, சக்தினா கீழகம் ஆணி. கரண்யாசத்துக்கு ஓம் ஔஷ்டபிதா நகுலி தந்தை பரிபிரதாபிவி சர்வஸ்வை பாச ஈசாநாத் ஷாரு மாமித பாதிகேத். இது கரண்யாசம். தியானம் தர்ஷ்யாரூடாமகித லலிதம் தாலு ஜன்ம விஷங்கி சஞ்சத் வீணா கலவர சுகி சக்கர சங்காசி வாணி ராஜோத்தம்ச மனசி நகுலி ராஜத் ஷியாமள யா பிரத்யங்கத்வம் பரிகிதவதி பிரத்யகம் மாமக்கீன. இது வந்து தியான ஸ்லோகம் சொல்கிறது. மூலமந்திரம் ஓம் ஓஷ்டபிதான நகுலி தந்தை பரிபிரதா பவி சர்வஸ்வை வாச ஈசான ஷாரு மாமிக பாதிகே. இது வந்து மூலமந்திரம். திருப்பி சொல்கிறேன். ஓம் ஓஷ்டபிதான நகுலி தந்தை பரிபிரதா பவி சர்வஸ்வை வாச ஈசான ஷாரு மாமிக பாதிகேத். ஓம் ஔஷ்டபிதான நகுலி தந்தை பரிபிரதா பவி சர்வஸ்வை வாச ஈசான ஷாரு மாமிக பாதிகேத். இது வந்து ஷீ இஸ் ஆர்மி ஃபோர்ஸ். ஆர்மி ஃபோர்ஸில் ஒவ்வொரு கமாண்டர் இருப்பா இல்லையா, ஒன் சச் கமாண்டர் இஸ் நகுலி. இந்த நகுலி இருந்தால் நமக்கு தைரியம் வரும், நம்ம ஃபேஸ் பண்ண முடியாது இருந்தாலும். அதுக்காக சொல்லக்கூடிய மந்திரம் அது. இது வந்து யாருக்கு பிடிஎஃப் வேணும்னா கழுங்க அனுப்பிச்சு வைக்கிறாத. இங்கிலீஷ் இருக்குது, சான்ஸ்கிரிட் இருக்குது, தமிழ் இருக்குது, இது மூணும் இருக்குது. ஸோ இது இன்னைக்கு பார்த்து வந்து நகுலி வித்யாம்பான்ற நகுலி சரஸ்வதி, நகுலி ஷியாமளா, இவ வந்து லலிதா பரமேஸ்வரோட பிரத்யங்க தேவத்தையில் ஊற்றி வரா. இவ இது பார்த்துருக்கோம் இன்னைக்கு. இது வந்து 453வது வீடியோவை இதை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இது வந்து நிறைய கெயின் நாலேஜ் அபவுட் அம்பாள். இந்த லலிதாம்பாள் வச்சு இது பண்ணும்போது நம்ம வி ஷுட் நோ வாட் இஸ் வாட்னு தெரியணும் நமக்கு. யாரும் நக்கலி சொல்லி சொல்லவே இல்லையம்மா சொல்லக்கூடாது நீங்கள். சரி, நான் சொல்லி தந்துருக்கேன் அதை. சரி, மனசில் வாங்கிக்கோங்க.
இது இதனுடைய பலன் என்னென்னா வெற்றி அடையலாம். நம்ம அதுக்காக சொல்லியிருக்கு. இந்த நகுலி வித்யாம்பா அந்த மந்திரத்தை சொன்னாலும் வாக் விசுத்தியும் வரும்னு சொல்லியிருக்கு. அதனால் நகுலி சரஸ்வதியும் சொல்லியிருக்க அவளை. இதை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன்.